ஆதவன் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். இன்று 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்த்தால், நான் எப்போது உயிரிழப்பேன் என்று எதிர்பார்த்திருக்கும் சதிகாரர்கள் அவர்களை நினைத்து கவலையடைவதாக கூறுகிறார் ஜனாதிபதி என்று சொல்லி ஜனாதிபதியின் புகைப்படம் தாங்கிய செய்தி இன்றைய வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்துள்ளது. தேர்தலில் தோல்வியடைந்த சிலர் என்னை வீழ்த்துவதற்காக எனது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்கும் சுற்றித் திரிகின்றார்கள். என்னுடைய உயிர் எப்போது பிரியும் என்பதையும் என்னுடைய ஜாதகத்தில் இருந்து ஆராய்ந்து தேடும் அளவுக்கு சதிகாரர்களின் நிலைமை மாறியுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து இடம் பிடித்துள்ளது. மீண்டும் தோல்வியடைந்த சம்பள பேச்சுவார்த்தை, தோட்டங்களை சுவீகரிக்க நேரிடும் என அமைச்சர் எச்சரிக்கை என்று இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முதற் பக்கத்தை அலங்கரித்திருக்கிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கான கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடுவது தொடர்பில் தொழில் அமைச்சர் ஜோன் செனவிரத்ன தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்ற 7வது சுற்று பேச்சுவார்த்தையும் எந்தவித இணக்கப்பாடுமின்றி தோல்வியில் முடிவடைந்துள்ளது என்று சொல்லி ஜோன் செனவிரத்னவின் புகைப்படம் தாங்கிய செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் முக்கியமான செய்தி ஒன்று பிரசுரமாகியுள்ளது. கொழும்பு ரோயல் 178, கண்டி சில்வெஸ்டர் 170, DS சேனாநாயக்க 166, யாழ்ப்பாணம் இந்து 160. தரம் 5 புலமை பரிசில் வெட்டுப்புள்ளிகள் நேற்று வெளியாகின என்று சொல்லி நேற்றைய தினம் வெளியாகிய தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பிலான பாடசாலை ரீதியிலான வெட்டுப்புள்ளிகளை கல்வி அமைச்சர் நேற்றைய தினம் வெளியிட்டது. மஹிந்தவிடம் மீண்டும் விசாரணை, ஹெகலிய விடுவிப்பு என்ற இன்னொரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முதற் பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ராம்புக்வெல ஆகியோர் நேற்று பாரிய மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜராகியிருந்தார்கள். அது தொடர்பாக கூறும் செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. சுதந்திர கட்சி எம்பிக்கள் அனைவரும் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும், திருத்தங்களுக்கு பிரதமர் இணக்கம் என்கிறார் செயலாளர் என்று இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்வைத்த பெரும்பாலான திருத்தங்களை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொண்டுள்ளார். இது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இணக்கப்பாட்டுக்கு தேசிய அரசுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் கிடைத்த வெற்றியாகும் என்று தெரிவித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் இன்றைய வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில், லிபியாவில் ஐக்கிய அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கான முக்கிய உடன்படிக்கையில் அந்த நாட்டு எதிர் அரசாங்கங்கள் கைச்சாத்து. லிபியாவில் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாகவும் நிலவும் பிணக்குகளுக்கு முடிவு கட்டி ஐக்கிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்கும் முகமாக அந்த நாட்டின் எதிர் அரசியல்வாதிகள் ஐக்கிய நாடுகள் மத்தியஸ்துடனான முக்கிய உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளார்கள் என்று கூறும் விதமாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கத்தை பொறுத்தவரைக்கும், அரசியல் தீர்வுக்கு பின்னரே அரசியல் அமைப்பை மாற்ற வேண்டும். நாட்டின் அரசியல் சூழல் மாறிய போதிலும், அரசாங்கங்கள் மாறிய போதிலும், தமிழ் மக்களுக்கான தேசிய பிரச்சினைக்கான தீர்வானது கடந்த காலம் முழுவதும் எட்டாக்கணியாகவே இருந்து வந்துள்ளது. இவ்வாறு தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள், அபிலாசைகள் தொடர்பாக இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, கூட்டு ஒப்பந்த பேச்சில் இதுவரை இணக்கமில்லை, 100 ரூபாய் கொடுப்பனவு கோரிக்கையும் நிராகரிப்பு என்ற செய்தி இடம் பிடித்துள்ளது. தோட்ட தொழிலாளர்களிடம் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நேற்று 9வது தடவையாக தொழில் அமைச்சில் இடம்பெற்ற போது எந்தவித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை. கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள தொழில் அமைச்சர் ஜோன் செனவிரத்ன தலைமையில் நடைபெற்றது. இதன்போது இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்ப்பு, கொழும்பில் எதிரணியினர் ஆர்ப்பாட்டம் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி இன்னும் ஒன்று பிரசுரமாகியுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியான மஹிந்த அணியினால் நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது என்று சொல்லி நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்களையும் வாகன நெரிசலுடனான வீதியையும் வெளிப்படுத்தும் விதமாக புகைப்படத்தோடு இந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. இன்று மாலைக்குள் முடிவு கிடைக்காவிடில் தீ குளித்து உயிரை மாய்ப்பேன், வடிவேல் சுரேஷ் சபதம் என்று சொல்லி இன்னொரு செய்தியும் இன்றைய தினக்குரலின் முதற் பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் இன்று மாலைக்குள் முடிவு தெரியாவிட்டால் தீக்குளித்து என்னை மாய்த்துக் கொள்வேன், இது நகைச்சுவையல்ல, நான் சொன்னதை செய்வேன் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பியான வடிவேல் சுரேஷ் சபையில் உறுதிபட தெரிவித்தார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இன்றைய செய்தியில் முக்கியமான செய்தியாக இடம் பிடித்துள்ளது. தொண்டமான் மன்றத்தில் பாரிய மோசடிகள், கணக்காய்வு விசாரணைக்கு உத்தரவு திகாம்பரம் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்துள்ளது.
தொண்டமான் மன்றத்தினால் தனிப்பட்ட பெயருடைய ஒருவருக்கு 200 மில்லியன் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளமை உட்பட பாரிய மோசடிகள் அங்கு இடம்பெற்றிருப்பதாகவும் அது தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் திகாம்பரம் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமாக சுமூகமான தருணம் என்கின்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நல்லிணக்க நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினரின் செயற்பாடுகளை ஒன்றிணைப்பதற்கான தனியான செயலகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கென புதிய தேசிய அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றமை சாதகமான அறிகுறியாக தென்படுகிறது. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம், உண்மை, நல்லிணக்கம், மோதல்களை தடுத்தல் ஆணைக்குழு போன்ற நிறுவனங்கள் தொடர்பான திட்டத்தை மேம்படுத்தும் செயற்பாட்டை உத்தேச செயலகம் முன்னெடுக்கும் என தெரிவிக்கப்படுவதாகவும், மேலும் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்கின்ற பத்தியாகவும் இந்த ஆசிரியர் தலையங்கம் இன்றைய தினம் இடம் பிடித்துள்ளது. தினக்குரலின் இந்திய செய்திகள் பக்கத்தில் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுல் இன்று ஆஜர் என்கின்ற செய்தி பிரசுரமாகியுள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் இன்று டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார்கள். அவர்கள் பிணை கோராத பட்சத்தில் இருவருக்கும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட வாய்ப்பிருக்கிறது என்று தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. இன்றைய சுடரொலியின் பிரதான தலைப்புச் செய்தியாக பட்ஜெட்டை எதிர்த்து கூட்டு எதிர்க்கட்சி கோட்டையில் ஆர்ப்பாட்டம். புகைப்படம் தாங்கிய கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி இடம்பிடித்துள்ளது. 2016 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ள நிலையில் வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டு எதிர்க்கட்சியினர் நேற்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. 22 நாடுகளில் தூதுவர்கள் முறைகேடாக நியமனம், வெளிநாட்டு சேவையை சாராதவர்கள் என தெரிவிப்பு என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகிறது. 22 நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் வெளிநாட்டு சேவையை சாராத ராஜதந்திரிகளால் தலைமை வகிக்கப்படுகின்றன என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி இடம் பிடித்துள்ளது. கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச சபை தரம் உயர்த்தப்படாது புறக்கணிப்பு, சபையில் கூட்டமைப்பு குற்றச்சாட்டு என்ற இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகிறது. 1993 அமைச்சரவை அங்கீகாரம் அளித்த 28 பிரதேச சபைகளுள் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச சபை மட்டும் இன்னும் தரம் உயர்த்தப்படாமல் அரசியல்வாதிகளால் திட்டமிட்ட முறையில் தடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து இடம் பிடித்துள்ளது. இன்றைய சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கத்தை பொறுத்தவரைக்கும் ஞானசார தேரருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற செய்தி பிரசுரமாகியுள்ளது. பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் ஞானசார தேரர் சில தினங்களுக்கு முன்னர் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் முஸ்லிம் மக்களது பிரதான வேத நூலாகவும் முழு உலக மக்களுக்கும் அருட்கொடையாகவும் அருளப்பட்ட குர்ஆனை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பது முஸ்லிம் மக்கள் மத்தியில் மட்டுமல்லாது நாட்டில் சிறுபான்மை மதங்களைச் சேர்ந்த இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளதாக தொடர்ந்து செல்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பார்வையிட்டால் அரசு தம்மால் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகளுக்கு தன்னை சமாளித்துக் கொள்ளும் விதமாக விவசாயிகளின் நிலங்களுக்குள்ளேயே தன் தலையை புகுத்தி தன்னை மறைத்துக் கொள்வதாகவும், விவசாயிகளின் எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், அபிலாஷைகள் என்பன அனாதரவாய் கிடப்பதாகவும் இன்றைய கேலி சித்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. சுடரொலி பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பொறுத்தவரைக்கும் பலவந்தமாக காணாமல் போவதை தடுக்கும் ஐநா சாசனம் வந்து அதிகமாக காணப்படுவதாகவும், எங்கள் உறவுகள் எங்கே என்று கதறுகின்றவர்களை கூட அந்த சாசனம் ஏறி மிதிப்பதாகவும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பண்றது, போட்டிருக்கிற பட்ஜெட்ல இதைத்தான் வாங்க முடிந்தது என்று சொல்லி ஆடை விற்பனை நிலையங்களில் இருந்து பொதுமக்கள் கோபனங்களோடு வெளியே வருகின்ற விதமாகவும், அதை பார்க்கின்ற இன்னும் ஒருவர் வித்தியாசமான ஒரு பாவனையை வெளிப்படுத்துகின்ற விதமாகவும் இன்றைய கேலி சித்திரம் அமைய பெற்றுள்ளது. டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, வாகன இறக்குமதியாளர்கள் அரசுக்கு 35% தீர்வை வரியை செலுத்திய பின்னரே தமது வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியும் என்கின்ற செய்தி பிரசுரமாகியுள்ளது. லங்காதீப சகோதரமொழி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, வரவு செலவு திட்டத்தில் திருத்தங்கள் பிரதமர் ஏற்றுக்கொண்டதாக அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்திருப்பதாக இன்றைய தலைப்புச் செய்தி இடம் பிடித்துள்ளது. இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பக்கங்களுடைய பார்வையை செலுத்தினால் வலம்புரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஐநாவின் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை, ஐநா நிபுணர் அதிருப்தி என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றம் மற்றும் மனித உரிமை மீறல் தொடர்பில் ஐநா சபையால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் கிறிஸ் ரோப் ஹெய்ன்ஸ் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இதுவரை இன்றைய தினம் கொழும்பு மற்றும் யாழ் பிராந்தியங்களில் இருந்து வெளிவந்த முக்கியமான பத்திரிகைகளின் முதன்மை செய்திகளை பார்வையிட்டோம். மீண்டும் இன்னுமொரு நாளேடுகளில் நமது பார்வையில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.